வேண்டும். உங்க கையில எல்லாமே ஒரு ப்ளூ கலர் ஒரு அட்டை வச்சிருக்கீங்க. அனைவருமே ஒரு அட்டையை வைத்திருக்கின்றீர்கள். அந்த ப்ளூ கலர் அட்டையை பார்த்தாவே நமக்கு தெரியும் எதற்காக நமக்கு ஒரு அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று. ஜன்தன் இந்தியாவிலே ஒரு பேங்க் அக்கவுண்ட், வங்கி கணக்கு கூட இல்லாதவர்களுக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆரம்பித்து வைத்த வங்கி கணக்கு மட்டும் 35 கோடியே 75 லட்சம். அத்தனை பேருக்கு ஒரு சாதாரண பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு கொடுக்கறதுக்கு 70 வருடம் கழித்து நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தேவைப்பட்டார். அதான் காங்கிரஸ் அவலட்சமான ஒரு ஆட்சி. 70 வருஷமா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் நீங்க எல்லாமே தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்க, எல்லாம் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் நம்முடைய மோடிஜி அனுப்பியிருக்கிற தடுப்பூசி மட்டும் 2,75,25,25,000 தடுப்பூசி இங்க வந்திருக்கு. அதையும் போடா கையில வச்சிருக்கீங்க. இந்தியாவுக்கு மட்டும் 55 லட்சம் தடுப்பூசி போட்டிருக்கோம். 55 கோடி தடுப்பூசி போட்டிருக்கோம். நேற்று ஒரு நாள் மட்டும் 86 லட்சம் தடுப்பூசி. நேற்று ஒரே ஒரு நாள் 86 லட்சம் தடுப்பூசி, 55 கோடி மொத்த தடுப்பூசி போட்டிருக்கோம். எதற்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, 48 லட்சம் விவசாய நண்பர்களுக்கு 6000 ரூபாய் வங்கி அக்கௌண்ட்டுக்கு வருது. சேலம் மாவட்டத்தில் மட்டும் 2,80,000 விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வங்கிக்கு வருது. மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். எதற்காக சொல்லுகின்றோம் என்றால், ஒரு நிமிடம் அமைதியாக நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 7 வருடத்தில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன் கடைசி 70 வருடத்தில் கிடைக்கவில்லை என்பதுதான் சாட்சி. 7 வருஷத்துல மோடிஜி கொடுக்கிறது 70 வருஷத்துல யாரும் கொடுத்தது கிடையாது. 11 மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், எய்ம்ஸ் மருத்துவமனையாக இருக்கலாம், உங்களுடைய சேலம் மாநகருக்கு நம்முடைய தளவாட உற்பத்தி நிலையங்களாக இருக்கலாம், டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரிடாராக இருக்கலாம். ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டே இருக்கின்றார். 7 லட்சம் கோடிக்கு மேல நமக்கு பணம் கொடுத்திருக்கார். ஆனால் நாம இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி தான் 4 எம்எல்ஏ கொடுத்திருக்கின்றோம். இதுவரை நம்ம எம்எல்ஏவும் கொடுக்கல, எம்பியும் கொடுக்கல. அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் தமிழகத்துக்கு என்ன தேவையோ தேவைக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் இப்போது ஒரு படி மேலே போய்விட்டார். எந்த ஒரு அவையிலுமே உறுப்பினர் இல்லாத ஒரு மனிதர், அதாவது லோக்சபால எம்பி கிடையாது, ராஜ்யசபால எம்பி கிடையாது. சுதந்திர இந்தியால 75 வருடம் வரை அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து யாரும் கூட அமைச்சரானது கிடையாது. யோசிச்சு பாருங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் 2 வருஷமா ஒரு அமைச்சர் கிடையாது. இத்தனை உடைத்து ஒரே ஒரு கையெழுத்துல கோனூரில் படித்த ஒரு சின்ன ஒரு மாணவன், வளர்ந்து விட்ட ஒரு மாணவனை கூட்டிட்டு போய் இப்ப அமைச்சர்கள் உட்கார வச்சிருக்கார். இதை விட சமூக நீதிக்கு சாட்சி என்ன வேண்டும் உங்களுக்கு? உண்மையான சமூக நீதி நம்ம சொல்றோம். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதனால் இப்போது நம்முடைய டாக்டர் முருகன்ஜி அவர்களுடைய பயணம் என்பது மிக முக்கியமான பயணம். தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகிவிட்டோம். ஏனென்றால் தமிழக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திராவிட மாயையிலிருந்து பிஜேபியின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் தலைவரை பார்க்கிறாங்க. மேடையில பாருங்க, ஜேபிஆர் அண்ணன், நம்ம கருப்பண்ணன், நம்ம நரேந்திரன் அண்ணன், சிபிஆர் அண்ணன், எல்லாமே இவ்வளவு பேர் இருக்காங்க. அனைவரும் கூட சொன்னதை மட்டும்தான் செய்பவர்கள். புதிதாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட பொய்யை கூறி ஆட்சிக்கு வருபவர்கள் கிடையாது. இதை போன்ற தலைவர்களை, மணிகண்டன் அவர்களை போல தலைவர்களை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு கூட நம்முடைய சட்டசபையில பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்எல்ஏக்கள் அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கின்றார்கள். அதாவது அவங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னதுக்கு நம்முடைய கோயம்புத்தூர் தெற்குடைய எம்எல்ஏ சொல்லி இருக்கிறாங்க, என்ன பேரை வச்சாலும் வேணாலும் கூப்பிட்டுக்குங்க, ஆனா ஒரு தாமரை என்றால் அது அப்படித்தான் இருக்கும். நீங்க பேரை மாத்தி சொன்னா தாமரையுடைய தன்மை மாறாது. ஒன்றிய அரசு என்று சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன அரசு என்று சொன்னாலும் சரி, மத்திய அரசு என்பது மிக பவர்ஃபுல்லாக டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு. நீங்க என்ன வேணாலும் பேரை வச்சு கூப்பிட்டு நீங்க பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள். இதே போல அனைத்து இடத்திலும், டெல்லியில் நமக்கு ஒரு அமைச்சர், டெல்லியில் நமக்கு ஒரு எம்பி, பாராளுமன்றத்தில் நமக்கு எம்எல்ஏக்கள், கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்யக்கூடிய தலைவர்கள், இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது ஏன் பாரதிய ஜனதா கட்சி 2026 ஆட்சி அமைக்காது? இவ்வளவு இடத்தில் இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நண்பர்கள், இப்போது நம்முடைய முருகன் ஐயா அவர்களுடைய இந்த இணையமைச்சர் பொறுப்பு என்பதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் 8 கோடி மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வைரம் அவர். வேகமாக இப்போது அனைத்து திட்டங்களையும் முடித்துக் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். மோடிஜி அவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நேரடி இணைப்பு பாலமாக செயல்பட போகிறவர், நேரடியாக. அதனால் இந்த சரித்திரமிக்க நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு சமூக நீதி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணிலே சாட்சியாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசுர வளர்ச்சியை கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப எல்லா எதிரியுமே ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் டெய்லி பாஜகவை மட்டும்தான் திட்டுறாங்க. வேற எந்த கட்சியை பத்தி யாரும் பேசுறது கிடையாது.
டிவியில இருந்து, நியூஸ் பேப்பர்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து, பேஸ்புக்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து அனைத்திலும் பேசும் பொருளாக இருப்பது பாஜக. ஏனென்றால் பாஜக என்பதுதான் தமிழக அரசியல் எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற பாதையை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் பாதையை போறோம், எல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கான கூலி வெகு விரைவில் வரும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதற்கான கூலி நமக்கு வரும். மக்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள். பெரிய அளவிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து செல்வார்கள். 2026 சட்டசபையிலே 150 நண்பர்களுக்கு மேல் செல்வார்கள். அதனால் அந்த நம்பிக்கையோடு உழைப்போம். நம்முடைய முருகன்ஜி அவர்கள் மேல் இருக்கக்கூடிய பாசத்திலே இவ்வளவு நண்பர்கள் வந்திருக்கின்றீர்கள். உற்சாகமான வரவேற்பை அளித்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கிக் கொள்கின்றேன். இதேபோல உற்சாகத்தை தொடர்ந்து வைத்திருங்கள். மழை வேற வந்து கொண்டிருக்கிறது, வேகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நேரடியாக நம்முடைய இணையமைச்சர் டாக்டர் முருகன்ஜி அவர்கள் உங்களை ஆதரித்து பேசுவார்கள். ஒரே ஒரு முறை பலத்த கைத்தட்டலுடன், கரகோஷத்துடன் நீங்க நம்முடைய முருகன்ஜி அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்க வேண்டும். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. நமக்கு எழுச்சி உரை ஆற்றி நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை IPS அவர்களுக்கு சேலம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து, நமக்கெல்லாம் சட்டசபை தேர்தலில் ஒரு ஊக்கத்தை கொடுத்து, அதற்கு முன்பாக தமிழகம் முழுக்க வேலை ஏந்தி முருகன் கோயிலுக்கு சென்று ஒவ்வொரு முருகனையும் தரிசித்து, அதோடு மட்டுமல்ல இருக்கக்கூடிய மக்களையும் வேல் யாத்திரையின் மூலம் தரிசித்து, இப்பொழுது மக்கள் ஆசி யாத்திரைக்காக இங்கு நமக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர், நம்மோடு இருந்து நம்முடைய உறவு, நம்முடைய முன்னாள் மாநில தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தற்பொழுதைய தமிழகத்தினுடைய நமக்கு ஒரு விடிவெளியாக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் அண்ணன் எல் முருகன் அவர்கள் நமக்கு எழுச்சி உரை ஆற்றுவார்கள். வெற்றிவேல், 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 வீரவேல், வீரவேல். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. மக்கள் ஆசி யாத்திரை நிகழ்ச்சியினை தலைமை ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் வக்கீல் மணிகண்டன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் சகோதரர் பொன் பழனிசாமி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரும் கேரள மாநிலத்தினுடைய பொறுப்பாளரும் முன்னாள் கயிறு வாரிய தலைவருமான அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த சிறப்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சகோதரர் திரு KP ராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இங்கு பங்கு பெற்றிருக்கின்ற கோவை கோட்டத்தினுடைய பொதுச் செயலாளர், கோவை கோட்டத்தினுடைய பொறுப்பாளரும் மாநில பொதுச் செயலாளருமான சகோதரர் GK செல்வகுமார் அவர்களே, இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளரும் மாநிலத்தினுடைய துணைத் தலைவரும் சகோதரர் KS நரேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய பார்வையாளரும் இந்த யாத்திரையினுடைய இணை பொறுப்பாளருமான முருகானந்தம் அவர்களே, சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய பார்வையாளர் சகோதரர் AC முருகேசன் அவர்களே, நாமக்கல் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் சகோதரி சிவகாமி பரமசிவம் அவர்களே, இந்த கோட்டத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் சகோதரர் பழனிவேல் சாமி அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவரும் நம்முடைய மூத்த நிர்வாகியுமான சகோதரர் மாணிக்கம் அவர்களே, மற்றும் மாநிலத்தினுடைய செயலாளரும் தர்மபுரி சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும்
சகோதரர் பாஸ்கர் அவர்களை, சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் சுதீர் முருகன் அவர்களை, மாநில மீனவர் அணியினுடைய தலைவர் சகோதரர் சதீஷ்குமார் அவர்களை, இங்கு வருகை புரிந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், மாநில மாவட்ட அணிப்பிரிவினுடைய நிர்வாகிகள், பொதுமக்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மக்கள் ஆசி யாத்திரை எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். பாராளுமன்றத்தில் மத்தியவை அமைச்சரவை விரிவாக்கத்தில் 43 அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்றார்கள். அந்த 43 அமைச்சர்களை பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்து வைப்பது மரபு. இந்த 43 அமைச்சர்கள் யார்? சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள், விவசாய வேலை பார்ப்பவர்கள், விவசாயிகள், பட்டியலின வகுப்பை சார்ந்தவங்க 12 அமைச்சர்கள். அதே போல மலைவாழ் எஸ்டி என்று சொல்லக்கூடியவங்க 8 பேர். நம்மளுடைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த அமைச்சர்கள் 28 பேர். இப்படி 43 புதிய அமைச்சர்களாக நம்மளுடைய மோடிஜி நியமிச்ச பிறகு ஒரு சமூக நீதி கடைபிடிச்சு சுதந்திரத்திற்கு பிறகு இப்படி ஒரு அமைச்சரவை இருந்ததில்லை. இதுதான் முதல் முறையாக ஒரு அமைச்சரவையை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இவர்களை பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்து வைத்தால், ஏன்னா இவங்கெல்லாம் எந்த அரசியல் பின்புலமும் இல்லை. என்னுடைய தாத்தா பெரிய அரசியல்வாதி கிடையாது, அல்லது பெரிய முதலமைச்சர் கிடையாது. எங்களுடைய அப்பா பெரிய அரசியல்வாதி கிடையாது. அப்படிதான் இந்த 43 பேருமே சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் பாராளுமன்றத்தில் அவர்களை அறிமுகம் பண்ணக்கூடாது என்பதுதான் திமுக காங்கிரஸ் கட்சிகளுடைய ஒரு கெட்ட எண்ணமாக இருந்து அன்றைக்கு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி சபையை நடக்க விடாமல் செய்தது எதிர்க்கட்சிகள். ஏன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காரங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைத்தது. இங்கெல்லாம் சமூக நீதி சமூக நீதினு பேசுறாங்க. ஆனால் உண்மையான சமூக நீதி காவலர் யாருன்னா அது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். சகோதரர்களே, எவ்வளவு திட்டங்கள் நம்ம போர்டு வச்சிருந்தாங்க, நம்ம மாநில தலைவர் படிச்சு காட்டினாங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளவு திட்டங்கள் எந்த அரசாங்கமாவது நமக்கு கொடுத்திருக்கிறதா? எண்ணிலடங்கான திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கடந்த ஒரு வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்து ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையும் கொடுத்தது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். அதே போல அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இலவசமா டாய்லெட் கட்டி கொடுத்திருக்கிறோம். 55 கோடி பேருக்கு இன்றைக்கு இலவசமா என்ன போட்டிருக்கோம்? தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இல்ல உலகில வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. முதல் முறையா இலவசமாக 55 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்ட முதல் நாடு நம்மளுடைய பாரத நாடு. நம்ம எங்கிருந்து வெளியிலிருந்து வாங்கல, யாருகிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணல, யாருகிட்ட இருந்து இறக்குமதி செய்யல. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்டு மீதியை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து அவ்வளவு பெரிய இந்த தடுப்பூசி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ரேஷன்ல கொரோனா நேரம் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு வர தீபாவளி வரலுமே ரேஷன் கடையில் இலவசமா ஏற்கனவே கொடுக்கிறது போக கூடுதலாக பிரைம் மினிஸ்டருடைய கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, அதாவது பிரைம் மினிஸ்டர் ஏழைகளுக்கான சிறப்பு அரிசி திட்டத்தின் கீழே 5 கிலோ அரிசி ஒவ்வொரு மாசமும் 1 கிலோ பருப்பும் இலவசமாக ஒவ்வொருவருக்கும் ரேஷன் கார்டுல இலவசமாக கொடுக்கிறோம். விவசாயிகள் 2014க்கு பிறகு ஒரு விவசாயி கூட தற்கொலை செய்து கொண்டது கிடையாது. 2014க்கு முன்னாடி விவசாயிகளுடைய தற்கொலையானது
அன்றாட நிகழ்வாக இருந்தது. அது விவசாயிகள் இருந்த நம்மளுடைய தஞ்சாவூர் கருப்பு முருகானந்தம் அவங்க வந்திருக்காங்க. 2014 பிறகு முன்னாடி இது ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருந்தது. ஆனா 2014 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு விவசாயி கூட தற்கொலை செய்து கொள்ளவில்லை. விவசாயம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு விளைபொருள்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு சன்மான நிதியாக, விவசாயிகளுக்காக ஊக்கத்தொகையாக வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது. அக்கா, நம்ம இன்னைக்கு யாராவது அடுப்பு கடியில் சமைக்கிறோமா? நீங்க போய் சமைக்க சொன்னா சமைப்பீங்களா? முடியாது. ஏன்? மோடிஜி அத்தனை வீட்டுக்குமே இலவசமா கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. சகோதரிகள், நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு ஒரு வீடு பாக்கி இல்லாம அத்தனை வீட்டுக்குமே இலவசமா கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. கேஸ் ஃபில் பண்ண உடனே, அது நீங்க மெசேஜ் கொடுத்த உடனே அடுத்த 2 மணி நேரத்துல நமக்கு ரீஃபில் ஆகி கேஸ் கனெக்ஷனும் வருது, சிலிண்டரும் வருது. இப்படி ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் மோடி அரசாங்கம். மோடி அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எடுத்து செல்லும் விதமாகவும் இந்த யாத்திரை உங்களை நேரடியாக சந்தித்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். ஏன்னா ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து இதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் வந்தா என்ன பண்ணுவாங்க? சர்க்குட் ஹவுஸ்ல உட்காந்துக்குவாங்க. நம்ம எல்லாம் போய் மணிக்கணக்கில் காத்திருந்து அவங்கள பார்க்கணும். ஆனா முதல் முறையாக ஒரு மத்திய அமைச்சர் மக்களை சந்தித்து மக்களிடத்துல நேரடியாக மக்களுடைய வீடுகளுக்கே சென்று மத்திய அரசாங்கத்தினுடைய பயனாளிகளை சந்தித்து அவர்களிடத்தில் உரையாடுவது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். கடந்த 2 நாளா கோயம்புத்தூர்ல தொடங்கிற யாத்திரை இன்றைக்கு மல்லூர், நம்ம சேலம் பகுதியில் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு ஒரு தாய் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு மோடி ஐயா கொடுக்கிற 6000 ரூபாய் விவசாய ஊக்கத்தொகை என்னுடைய விவசாயத்தை ஊக்குவிடுவதற்காக, எனக்கு கூலி கொடுப்பதற்காக, விதை நெல் வாங்குவதற்காக எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது என்று சொல்லி அந்த நிகழ்வு நம்மளை மோடிஜி அவர்கள் போற்றும் விதம் எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை தான் இதை காட்டுகிறது. அதே போல பிரைம் மினிஸ்டருடைய, பிரதமருடைய ஆயுஷ்மான் பாரத் பயிர் காப்பீடு, மருத்துவ காப்பீடு 5 லட்சம் ரூபாய் வரலும் மருத்துவ காப்பீடு கொடுக்கிறோம். கோயம்புத்தூர்ல ஒரு சகோதரர் பயனாளி சந்திக்கும் பொழுது அவர் வீட்டில் கொரோனா வந்து 3.5 லட்சம் ரூபாய் நாங்கள் இதுல இருந்து வாங்கி இருக்கிறோம் என்று சொன்னது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுபோல் நம்மளுடைய திட்டங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சேர வேண்டும், அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும். தமிழ்நாட்டு பிரதிநிதியாக நம்மளுடைய நாமக்கல் இது தூரம் கிடையாது. நாமக்கலும் சேலமும் ஒன்னா இருந்த மாவட்டம் தான், ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமாக இருந்த மாவட்டம் தான். அதனால சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் மத்திய அமைச்சராக ஆயிருக்கிறோம். அந்த வாய்ப்பு தமிழருக்கு கிடைத்த வாய்ப்பு, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வாய்ப்பு, தமிழ் மண்ணிற்கு கிடைத்த அங்கீகாரம். ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும். தமிழ்நாட்டில் 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு எம்பி கூட நம்ம ஜெயிக்கல. அதே மாதிரி பாராளுமன்றத்தில், அதாவது மத்திய மந்திரி சபையில் அமைச்சராகணும்னா என்னவா இருக்கணும்? முதல்ல எம்பியா இருக்கணும். முதல் முறையாக எம்பி இல்லாத ஒருவரை, நம்மளுடைய எந்த வகையிலும் எம்பி இல்லாத ஒருவரை மத்திய அமைச்சராக்கி பெருமை சேர்த்து தமிழர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆகையால் உங்களுடைய சார்பாக, நம்மளுடைய சார்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலியமாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கொடுப்பதோடு நீங்கள் எல்லாம் ஆசி வழங்க வேண்டும், நீங்கள் எல்லாம் போற்ற வேண்டும், நீங்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும். நீங்கள் வாழ்த்தி அனுப்புங்கள். தமிழகத்திற்கு நல்லதொரு ஆட்சியை கொடுப்போம், தமிழகத்தில் நல்லதொரு திட்டங்களை கொடுப்போம், இணைந்து செயல்படுவோம், உங்களுடைய ஆசியோடு இணைந்து செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு உரையை ஆற்றி உங்களிடையே ஆசைகளை கேட்டு சிறப்பான
நமக்கெல்லாம் ஒரு நல்வழி காட்டிய நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம் மத்திய அமைச்சர் அண்ணன் எல் முருகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மத்திய அமைச்சர் அண்ணன் எல் முருகன் அவர்களுக்கு சேலம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த மலர் மாலையை அணிவிக்கின்றோம். நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட தலைவர் மணிகண்டன் அவர்களும் பொன் பழனிசாமி மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அதே போல நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு குட்டி இளைஞரணி குட்டி அவர்களும் மாவட்ட தலைவர் அவர்களும் மாலை அணிவிக்கிறார்கள். முன்னாள் மாநில தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்களுக்கும் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கும் மாலை அணிவித்து சேலம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அங்கே மருத்துவமனை சார்பாக மேகநாதன் அவர் சால்வை அணிவிக்கிறார். மேகநாதன் வாங்க வாங்க. வாங்க ஜி வாங்க வாங்க. யாரும் மேலைக்கு வர வேண்டாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி சேகர்ஜி ஒரு நிமிஷம். அப்படியே மருத்துவ அணியின் சார்பாக மாநில தலைவர் அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக மீனவர் அணியினுடைய மாநில தலைவரும் மாநில செயலாளரும் மாலை அணிவிக்கிறார்கள். அதே போல சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த உள்நாட்டு மீனவர்கள் 200 பேர் பாரதிய ஜனதா கட்சியிலே நம்முடைய இணை